விழாக்களும் உரிய அனுமதியுடன் மிகுந்த கண்ணியத்துடனும் கட்டுப்பாட்டுடன் இருப்பதை கழக நிர்வாகிகள் மீண்டும் உறுதிப்படுத்த வேண்டும். கட் பண்ணாலும் சரி, சத்தமா பேசுவேன், சட்டசபைக்கு போய் இதை விட அதிகமா பேசுவேன். அனைத்து உள்ளங்களுக்கும் வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தில் புதுவிதமான ஒரு அறிவிப்பு வந்திருக்குது. குறிப்பாக பொதுச் செயலாளர் அண்ணன் திரு என் ஆனந்த் அவர்கள் இந்த அறிவிப்பை டிவிக்கு ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து கொடுத்துருக்குறாங்க. அனைவருமே ட்விட்டரில் போனால் தாராளமாக இதை பற்றி தெளிவாக பார்க்கலாம். எதை பற்றி அப்படின்னா, பேனர் வைக்கக்கூடாது. அதாவது பேனர் வந்துட்டு அரசாங்கத்தினுடைய குறிப்பாக நீதிமன்றத்தினுடைய அறிவுறுத்தலின்படியும் காவல்துறையின் வழிகாட்டுதலின்படியும் வைங்க அப்படின்ற மாதிரி அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த அறிக்கைக்கான காரணம் என்ன அப்படின்றது எல்லா நண்பர்களுக்கும் தெரியும். என்ன அறிக்கை அப்படின்றத மட்டும் ஜஸ்ட் நம்ம பார்த்துடலாம். அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பேனர் வைக்கிறத கொஞ்சம் நீதிமன்றத்தினுடைய அறிவுறுத்தலின்படியும் காவல்துறையினுடைய வழிகாட்டுதலின்படியும் திறம்பட வைங்க அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க. குறிப்பாக நம்ம தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் அவர்கள் இதை பற்றின அதாவது பேனர் வைக்கிறதோ கட் அவுட் வைக்கிறதையோ பெருசாக விரும்புறது கிடையாது அப்படின்றத சொல்லி இந்த ஒரு சின்ன அறிவிப்பை கொடுத்துருக்கிறாரு. என்ன அப்படின்றத மட்டும் நம்ம படிச்சிடலாம். ரைட். ஸோ தமிழக வெற்றி கழகம் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் விஜய் தலைவர் தமிழக வெற்றி கழகம் தேதி 24/6 தலைமை நிலைய செயலக அறிவிப்பு. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்களின் உத்தரவு மற்றும் அன்பு கட்டளையின்படி கழகத்தின் சார்பில் நடத்தப்படும் அனைத்து நிகழ்ச்சிகளும் விழாக்களும் உரிய அனுமதியுடன் மிகுந்த கண்ணியத்துடனும் கட்டுப்பாட்டுடன் இருப்பதை கழக நிர்வாகிகள் மீண்டும் உறுதிப்படுத்த வேண்டும். இதுவரை எந்த சூழ்நிலையிலும் பொதுமக்களுக்கும் போக்குவரத்துக்கும் இடையூறு ஏற்படுத்தும் வகையில் பேனர்களோ விளம்பர பதாகைகளோ கழகம் சார்பில் வைக்கப்படவில்லை. நம் வெற்றி தலைவர் அவர்களும் பேனர்கள் மற்றும் விளம்பர பதாகைகள் வைப்பதை விரும்புவதோ ஊக்கப்படுத்துவதோ இல்லை. எனவே கழக தலைவர் அவர்களின் உத்தரவை மாநிலம், மாவட்டம், நகரம், ஒன்றியம், பேரூர், கிளை கழகம் மற்றும் சார்பு அணிகள் உள்ளிட்ட கழகத்தின் அனைத்து நிலையிலான அமைப்புகளும் பின்பற்ற வேண்டும். குறிப்பாக நகரில் மக்கள் அதிகமாக கூடும் இடங்களிலும் நெடுஞ்சாலை ஓரங்களிலும் கழகத்தின் சார்பில் பேனர்கள் எந்த காரணத்திற்காகவும் அறவே வைக்கக்கூடாது. இது தொடர்பாக நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுகளையும் காவல்துறையின் வழிகாட்டு நெறிமுறைகளையும் அறிந்து கழக வழக்கறிஞர்கள் அணியின் உதவியுடன் செயல்பட வேண்டும் என்று கழக நிர்வாகிகள் தோழர்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். என் ஆனந்த், பொதுச் செயலாளர், தலைமை நிலைய செயலகம், பார்ட்டி ஹெட் குவார்ட்டர்ஸ், தமிழக வெற்றி கழகம். ஸோ இதிலிருந்து தெளிவாக என்ன சொல்லியிருக்காங்க, நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் பேரிலும் காவல்துறையினுடைய வழிகாட்டுதலின் பேரிலும் வழக்கறிஞர் பிரிவினுடைய ஆலோசனையின்படியும் பேனர்கள் வைங்க அப்படின்றத வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, இப்போ ரீசண்டாக எப்போவுமே தளபதி அவர்களுடைய பிறந்தநாள் அப்படின்னா கேக் வெட்டுறது, கொண்டாடுறது, மக்களுக்கு உதவி செய்கிறது, இது ஜென்ரலாக எப்போவுமே வருடம் நடக்கக்கூடிய விஷயம்தான். அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் தமிழக வெற்றி கழகம்னு ஒரு கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறமா தளபதி அவர்களுடைய பிறந்த நாளை பொதுக்கூட்டங்கள் நடத்தி மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுங்க, கட்சியை பற்றி சொல்லுங்கள், கொள்கைகளை பற்றி சொல்லுங்கள், மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜூன் 22 இந்த 51வது பிறந்த நாளில் தளபதி சொல்லியிருக்கிறது அப்படின்றது மிகப்பெரிய ஒரு வரவேற்கத்தக்க விஷயம். ஏன்னா தளபதி விஜய் அவர்களை ஃபாலோ பண்ணுற மிகப்பெரிய ஒரு கூட்டம், ரசிகர்கள் கூட்டம் அனைவருமே இப்போ தோழர்களாக தொண்டர்களாக மாறி மக்களுக்கு ஆல்ரெடி சேவை செஞ்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் இப்போ ஒரு கட்சின்னு ஆரம்பித்து இன்னும் ப்ராப்பராக செஞ்சு மக்களுக்கான நேரடி தொடர்பாக இன்னும் பொதுக்கூட்டம் நடத்தி மூளைக்கு மூளை பொதுக்கூட்டம் நடந்துச்சு. கூட்டம் நடந்த இடத்துல கூட கரண்ட் ஆஃப்ன்றது, பேனர் கிழிக்கிறது, இவ்வளோ வேலைகள்லாம் ஜூன் 22 நடந்துச்சு. கட்சியில் கூட்டம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது, அதாவது பொதுக்கூட்டத்தில் பேசிக்கிட்டு இருக்கும் போதே கரண்ட்டை கட் பண்ணிட்டா என்ன பேசுவான் அப்படின்னு ஒருத்தர் பேசுகிறாரே, நீ கரண்ட்டை கட் பண்ணாலும் சரி சத்தமாக பேசுவேன், சட்டசபைக்கு போய் இதை விட அதிகமாக பேசுவேன்.
அப்படின்னு வெறித்தரமாக வெளுத்து விட்டுருக்கிறாரு. அதே மாதிரி ஒவ்வொரு பொதுக்கூட்டங்களும் இதை பற்றின வெளிப்படையான மக்களுக்கு தேவையான கருத்துக்களையும் மக்களுக்கு தேவையான உதவிகளையும் செஞ்சுருக்காங்க. இதில் குறிப்பாக ஒரு பிரச்சனை நடந்துச்சு, அடிச்சு மண்டையெல்லாம் உடச்சிருக்கிறாங்க கிட்டத்தட்ட. ஸோ இந்த மாதிரியான வேலைகள்லாம் ஈடுபட வேண்டாம். வம்பு வளர்ச்சின்னு இருக்கிறது நம்மளுக்கான வேலை இல்லை. மக்களுக்கு உதவி செய்யணும். மக்களுக்கு தமிழக வெற்றி கழகம் கண்ணியத்துடன் செயல்படணும். ஒவ்வொரு விழா கூட்டமும் கண்ணியத்துடன் நடக்கணும் அப்படின்றது தான் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதியினுடைய உள்ளார்ந்த எதிர்பார்ப்பு அப்படின்றத வெளிப்படையாக போட்டு மக்களுக்கு, குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தின் தோழர்களுக்கும் தொண்டர்களுக்கும் நண்பர்களுக்கும் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறாரு. ஆதரவாளர்களுக்கும் சேர்த்து சொல்லியிருக்காரு அப்படின்றது தான் இந்த ஒரு அறிக்கையிலிருந்து நம்ம தெரிஞ்சிக்க முடியுது. ரைட். எனவே தொடர்ந்து நம்ம அப்டேட்டை செக் பண்ணிக்கிட்டே இருப்போம். கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நிச்சயமாக நம்ம சேனலில் ஒளிபரப்பு செய்யப்படும். தொடர்ந்து எழுந்திருங்கள், தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம், டேக் கேர், பாய் பாய். வெற்றி நிச்சயம். தேங்க்யூ.